வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு சண்டே அதுமா காலையில அப்பா வெளியே போயிட்டாங்க. எங்களை நான்வெஜ் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு பணம்லாம் கொடுத்துட்டு தான் போனாரு. ஆனா இந்த வெயில்ல போக முடியாது இல்லையா? அதுதான் கண்ணெல்லாம் இருட்டிட்டு சமையலே செய்ய முடியாது. அதனால வெயில்ல வந்து நாங்க போக மாட்டோம். அதனால வந்து இன்னைக்கு எதனா சிம்பிளா பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் மஷ்ரூம் வாங்கி வச்சிருந்தோம். ரீசெண்டா சரவணா ஸ்டோர் போயிட்டு மஷ்ரூம் வாங்கி வச்சிருந்தோம். சரி, அதை இன்னைக்கு உபயோகப்படுத்திடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு என்ன சமையல்மா? சுஷ்மியுடைய கைவண்ணம் தான் மஷ்ரூம் பிரியாணி செய்ய போறாங்க. அதுக்கப்புறம் முட்டை இருக்கு, முட்டையை வந்து வறுத்துடலாம் சொல்லிட்டு இதுதான் எங்களுடைய பிளான். அதுதான் ஒரு டிஷ் இருக்கு, எனக்கும் ஒண்ணு இருக்கா. நான் 165 பண்ணுவாங்க. நான் ஃப்ரீயா ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். இந்த பொண்ணு ஒரு வேலையை இழுத்து விட்டு பாருங்க. காலையில சிமெண்ட் எல்லாம் போட்டு கலந்தது ஃப்ரீயா இருக்குது. அதுக்கெல்லாம் பழிச்சுட்டு இருக்கு. எல்லாம் வேலை செஞ்சிடும், இந்நேரம் வேர்வை தண்ணி வந்து எல்லாம் கலைஞ்சிடும். இப்ப அந்த இதுதான் பார்க்க போறீங்க, வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோல அந்த vlog தான் பார்க்க போறீங்க. அப்படியே ஃபன்னா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? நான் இப்ப பண்ணக்கூடாது. நம்ம வந்து வார்ம் வாட்டர்ல போட்டு தான் கட் பண்ண போறோம். எல்லா பொருளும் நான் எடுத்து கொடுக்க போறேன். சுஷ்மி செய்ய போறாங்க. இங்க பாத்தியா சுஷ்மி, உனக்கு இஞ்சி டப்பா எடுத்து வச்சுட்டேன். பச்சை மிளகாவும் இதுவும் இருக்கு. இதெல்லாம் நான் கூட எடுத்து போயிருக்கேன். எடுத்து தந்த மாதிரி ஒரு பில்டப். ஆமா, இல்ல நான் தான் எடுத்தேன். வெங்காயம் வந்து ஃபாஸ்டா கட் பண்ணேன். அது 5 நிமிஷத்துல கட் பண்ணிடுவேன். இந்த உங்களுக்கு லாஸ்ட் மினி vlogல பாத்துட்டீங்க. நான் புதினா அதெல்லாம் கிள்ளி வச்சோம்ல, இந்த மாதிரி ஈஸியா எடுத்து போட்டு செய்யறதுதான். புதினா கொஞ்சம் இதுல போட்டுவா, அதுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது பாத்துக்கியா, 2 புதினா இருக்கும். ஒண்ணு பழைய புதினா, ஒண்ணு புது புதினா. இது வேற நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. புதுசு எது போலாம்? பழசு போலாமா புதுசு போலாமா? எப்படி இருக்கு பழசு? கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருக்கு. சரி, நீ அதை வந்து இது பண்ணிக்கலாம், நம்ம சட்னி அரைக்க வச்சுக்கலாம். அதெல்லாம் அப்பா கொடுமா, நம்ம புதுசா ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாம். அப்பா சாப்பிடவே மாட்டாங்க. அதெல்லாம் புதினா சட்னிலாம் நீ தான் சாப்பிடுவேன். இந்த புதினா வந்து ஃப்ரெஷ்ஷா பச்சை பசேல்னு இருக்கு. புதினா கொத்தமல்லியும் கிள்ளி கொடுத்தேன். மாஸ்டர் சொல்ற அளவு அப்படியே நோட் பண்ணிக்கோங்கப்பா. சூப்பரான பிரியாணி வரும், மஷ்ரூம் பிரியாணி. செப்பா உங்க செப்பா திடீர்னு தெலுங்குல பேச செப்பு செப் செப் சொல்லு, சொல்லுங்க ஷெஃப். கொத்தமல்லி நான் வந்து கொஞ்சம் அப்படியே அந்த காம்போடே வந்து அப்பதான் வந்து ஸ்மெல் வந்து சூப்பரா இருக்கும். ஆரம்பிக்கவே இல்ல. வந்து இப்ப நான் எங்கேயோ பண்றதுல இங்க கிட்ட சவுண்ட் கேக்குறேன். முடியல வெயில்ல. நான் ஒண்ணு அதிகமா கேட்டேன். அது எப்பவுமே நீங்க ஒரே பச்சை மிளகாய் போட்டு அதுக்காக எடுத்து வச்சேன். போன வாட்டி காரம் அது போன வாட்டிக்கு முன்ன டைட்டா இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து வெஜிடேரியனுக்கு அதிக காரமே தேவையில்லை. மைல்டான காரம் மாதிரி சூப்பரா இருக்கும். காரமா தான் நல்லா இருக்கும். அது எப்போ மழை காலத்துக்கு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும். நம்ம இன்னும் ஒரு கத்தி கூட இப்போ அதான் எடுத்துட்டு வந்தேன். பத்தி இந்த மாதிரிலாம் கேட்கவே இருப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே வந்து வச்சுட்டேன். ஆனா இதுவே சுஷ்மியா இருந்துன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் நம்ம சொல்லிட்டே அரைச்சது காலி. நீ ஃப்ரெஷ்ஷா தானே கேட்ப. சண்டே ஆனா ஃப்ரெஷ்ஷா அரைப்பப்பா, அதுக்கு தான் வச்சிருக்கேன் நானு. நீயே எவ்வளவு அரைச்சி வச்சிருமா, நெக்ஸ்ட் வீக் யூஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் பிரியாணிக்கு அப்ப கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வேணும்ல. நான் கிரேவி எல்லாம் பண்ணேன். இதுதான் பூண்டு நிறைய தான் இஞ்சி பூண்டு எனக்கு கொஞ்சம் தேவையான தான் இருக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோ. பூண்டு நிறைய தானே எடுத்துட்டு வந்துருக்கேன். எப்படி ஒரு இது டைலரிங் கத்துக்கிறதுக்கு மாமா என்ன தெரியுமா பண்ணுவாரு? என்ன ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த இது ஃபர்ஸ்ட் பிடிக்க சொல்றாரு. ஐயோ, நீ லாஸ்ட் டைம் கூட ஊருக்கு போனாங்க, அவர் கத்துக்கிட்டு டென்ஷன் ஆயிட்டாரு. உங்களை கட் பண்ண வச்சாரு அந்த பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல பேப்பர் கட்டிங் போட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. நான் ஒரே சீட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு பேப்பர் கட்டிங்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ அளவு தோசை ஆல்ரெடி தச்சு வச்சேன். அதை பண்ணா அவருக்கு அவ்வளோ கோவம். அவரு ஆமா சின்னதா ஒரு அவருக்கு எப்படின்னா ஒரு டீச்சர் மாதிரி அவரு எதனா ஒரு சொல்லி கொடுத்து கத்துக்கலான்னு வச்சு டக்குன்னு தலையில கொட்டிடுவாரு. அதனால ரேகாவும் கூட இருந்தது, அவங்க பொண்ணும் கூட இருந்தது. நானும் ரேகாவும் தான் கத்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்க டென்ஷன் ஆகி போய் நாங்க 2 பேரும் ஓடி வந்துட்டோம். அவரை டென்ஷன் பண்ணிட்டு கத்திட்டு இருந்தாரு. சொல்லி கொடுத்தா கத்துக்குதுங்களா இதுங்க அப்படின்ட்டு தப்பா பண்ணிங்க. இங்க எப்படி என்ன டென்ஷன் ஆகுது, தப்பா பேசி அதே மாதிரி அவர் பண்ணிட்டு வந்து இல்லப்பா, அளவு பிளவுஸ் வச்சு கரெக்டா தச்சுடுவேன். அளவு பிளவுஸ் ஆகுங்க, என்னுடைய அளவு, என்னுடைய மெஷர்மெண்ட். ஏன் இங்கிலீஷ்ல சொன்னா உங்களுக்கு புரியுமோ? தமிழே தகடுதான் பேசுற. நான் அளவு பிளவுஸ்ன்னு சொன்னேன். அளவு பிளவுஸ் அதெல்லாம் சேர்த்து வரதெல்லாம் அப்படிதான் வரும். சில நேரத்துல என்னன்னா நிறைய வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்ல. என்ன நான் சொல்லி பார்க்கலாம். அப்பா பேண்ட் போடு, பேண்ட்டுக்கு பேண்ட் போடு, அந்த சுவிட்ச போடு. பேண்ட் தான் கரெக்ட், பேண்ட் தப்பு. அப்படியே ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் ஜி இழுத்துட்டே வர வேண்டியதுதான்.
சொக்கா பக்கா. ரொம்ப நாள் வந்து இந்த ஃப்ரிட்ஜுக்கும் வித்தியாசம் தெரியாம சொல்லி தரேன் தெரியுமா? கேட்பாங்க ஃப்ரிட்ஜா நீயாவது பரவாயில்ல ஆள வர்றான்னு நான் உனங்க. எங்க சித்தி வந்து கவர்ல வந்து பாம்பு வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள பாம்பு 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 அவள பையன் பாம்பு எங்க வந்துச்சு எங்க அப்புறம் பாம்புக்குதான் வந்து பாம்பு பாம்பு நீங்க அவங்க கரெக்டா சொல்லியிருப்பாங்க. நீங்க கேட்டு அதனால பாம்பு இருக்கிறாங்க அவங்க. பாம்பு அவ்வளோ நல்ல விஷயம். அப்புறம் இந்த ஃபேனை கீழே போடுன்றது இல்ல ரைமிங் பேர்டு. ஆமா, இந்த சுவிட்சை கிச்ச ஆன் பண்றது, தண்ணி கிண்ணி கொடுக்கறது, எண்ணி கொடுக்கறது, வெண்ணி கொடுக்கறது, துணியை எண்ணியை துவைக்கிறது, வீட்டை சுத்தம் பண்றது, இதெல்லாம் வந்து அது கூட நம்மளுக்கு வந்து போடுறதுக்கு ஈஸ்வரம் நாமலாம் பேசுற போது சொல்லலாம். இப்போ வந்து பேக்கரியில் பன்னுலாம் வேகும்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஓவனுக்கு வந்திருக்கும். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாஷ் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து வார்ம் வாட்டர், அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதில் ஒரு வாட்டி போட்டு மஷ்ரூம் எடுத்து கட் பண்ணி வச்சிடலாம். போட்டுடலாம். சூடாக இருக்குமா? இந்த ஆறட்டும். இந்த மாதிரி வார்ம் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். பட்டை, ஏலக்காய், லவங்கம், கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாரு. ஒரு ஆங்கிள் செட் பண்றதுக்கு ஒரு இடம் இல்லப்பா. எங்கெங்கயோ வச்சு பார்த்து ட்ரை பண்ணி பிரியாணியே செஞ்சு சாப்பிடலாம் இந்த நேரத்துக்கு. ஆங்கிள் பார்த்துட்டு இந்த சைடா அந்த சைடா அப்படின்னு வந்து கேமரா இல்ல. முக்கிய குறிப்பு, இது போட சொல்ல எல்லாரும் தூரம் ஓடிடும். என்ன வெடிச்சு முகத்துல எங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த நேரத்துல வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் அப்புறமா வரும். தீஞ்சதுன்னா அப்போ பார்த்து சொல்லட்டும். இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும், அந்த அளவுக்கு வதக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டேன் வதங்கிறதுக்கு. அப்படியே பரவலா தூவி விட்டுருணும். சாரல் மாதிரி. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக தான் சேர்க்குறேன். இதையும் போட்டு நல்லா கலரிடணும். இந்த பக்கம் முட்டையும் வச்சிருக்கேன். முட்டை நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. முட்டைலாம் குக்கர் ரைட்ல மறைஞ்சு போச்சு. இப்போ இது கூடவே வந்து புதினா, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்க போறேன். ரொம்பவே மைல்டான காரம். குழந்தைங்க கூட சாப்பிடலாம். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். குட்டி குழி கரண்டி சட்னி கரண்டி. எஸ், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கலரிக்கலாம். கொஞ்ச நேரம் இதில் வச்சுனே கரண்டி அவ்வளோ சூடாகிடுச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அறியுங்க. அதுக்கு இஞ்சி பூண்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கணும். சைடில் வந்து அம்மா அப்படியே மஷ்ரூம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த மாதிரி 4 நாளாக கட் பண்ண சொல்லியிருக்கா. பெருசாக தெரியும். ஆமாம், அது எப்படியோ வதங்கிடும். ஆமாம், அதனால நீ 4 நாள் போட்டாலே கரெக்டாக இருக்கும். இது 6 போடலாம். 6 போட்டால் ரொம்ப தெரியாது. கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணும். சரி, ஓகே. அரிசி ஊற வச்சிட்டியா? ஊற வைக்கலையா? அதுதான் கேட்டேன், எப்போ ஊற வைக்கணும்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊற வை. சரி, இதில் வந்து 65 செஞ்சாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் 65 அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு பண்ணி பிரியாணி போட செஞ்சோம். நாங்கள் எல்லாம் செஞ்சு நல்லா சாப்பிட்டு இருந்தோம். அதான் சூப்பராக இருக்கு அப்படின்னாங்க. ஓகே, இது பிரியாணிக்கு தான் கரெக்டாக இருக்கும். அது இன்னொரு பாக்கெட் வாங்கியிருக்கணும் 65க்கு. தக்காளியும் வந்து ஆட் பண்ணிட்டேன். 2 கிளாஸ்க்கு வந்து 3 சைஸ் மீடியம் வெங்காயம், 3 சைஸ் மீடியம் தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இப்போ 1 கப் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு நல்லா வதங்கணும். இப்போவே பிரியாணி வாசனை வந்துடுச்சு. வரும்.
இன்னும் மஷ்ரூம் போடணும், அப்புறம் அரிசி போடணும். ரெடி ஆயிடும். நான் போய் உட்காந்துருக்கேன்னா இல்ல நீ மஷ்ரூம் எல்லாம் கட் பண்ணு. இந்த பொண்ணு ஒன்று கட் பண்ணிட்டு தான் போறேன். இப்போ தக்காளியும் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் வந்து க்யூட்டாக கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் தானே கட் பண்ணேன். இல்லை, அதனால தான் க்யூட்டாக இருக்கு. ஒத்துக்காத. இப்போ வந்து நல்லா கலரணும். கொஞ்சம் வந்து மஷ்ரூம் வதங்கணும். சூப்பராக இருக்கலாமா? சூப்பராக இருக்கும். எதுவாக இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு பிரியாணி கிடைச்சா போதும். சுட சாப்பிடணும் செஞ்சு வச்சது. அப்பா வந்தனே நாளைக்கு ஒரு நான்வெஜ் வேட்டையை நடத்தணும். அந்த வெயிட் அவர் இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்பா. ஏன்னா அவருக்கு பிடிக்கல நான்வெஜ்ல, ரொம்ப உடம்புக்கு சூடாயிடும் அப்படின்ட்டு தான். நல்லா இந்த மாதிரி மசாலாவோட மஷ்ரூம் எல்லாமே மிக்ஸ் ஆகணும். கொஞ்ச நேரம் இது ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். ஓகே, வதங்கிறதுக்கு டைம் கொடுக்கலாமா? கொடுக்கணுமே, அப்பதான் நல்லா இருக்கும். வந்து ஒரு சொட்டு வேர்வை கூட மூஞ்சில. யாரு இதோ வேர்வை தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட இல்ல. நீ இப்போ காலையில போட்ட சிமெண்ட் அப்படியே இருக்கு. அல்ட்ரா பிராண்ட் சிமெண்ட். இந்த சிமெண்ட்டுக்கு மட்டும் அவ்வளவுதான். நீ வாங்கின அந்த இது ஏதோ கிரீம் தான்ப்பா வாங்கி வச்சிருந்தா, அவ யூஸ் பண்ணவே இல்ல. சரி, அதனால நான் கொஞ்சம் எடுத்து போட்டு பவுடர் அடிச்சேன். பாக்குறதுக்கு பாக்குறேன் எல்லாமே காலி ஆயிடும். என்ன நம்ம யூஸ் பண்ணவே காலி என்பது இது பின்னாடி வந்து இவ்வளவு பெரிய வேலை நடந்துருக்கு. தீய சக்தி மாதிரி. ஆமா, பின்ன அவ்வளவு காசு கொடுத்து வாங்குறோம். ஒண்ணு யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணல நான் யூஸ் பண்ணலான்னு. ஏன்னா நிறைய அவ அப்படிதான் தூக்கி போட்டா. டைம் முடிஞ்சிருச்சுன்னுட்டு. சரி, போட்டவனே பாத்தீங்கன்னா பவுடர் அடிக்க சொல்ல பாத்தீங்கன்னா அப்படியே பிரைட்டா நல்லா இருந்தது. சரி, நம்மள கிச்சன்ல இருந்து இன்னைக்கு வேலை செய்யணுமே, அப்ப துடைக்க அது கரெக்டா வந்துடும் சொல்லிட்டு நினைச்சேன். இன்னைக்கு சுஷ்மி வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, அவங்க செய்யறேன்னு சொல்லிட்டு. ரெஸ்ட் நம்ம வந்து இது முடிஞ்சோடனே ஜாலியா மூவி பார்த்துட்டே சாப்பிடலாம். நல்லா வதங்கட்டும். முட்டை தயிர் போதும்மா. பேபிக்கு 165 கூட இன்னொரு பாத்துக்கலாம். சரி, இப்போ வந்து மஷ்ரூம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு போட்டதோட சைஸ் வந்து சின்னதாக நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி கலந்து வச்சிருக்கோம். ஆமாம், தண்ணி ஊத்துற வரைக்கும் காட்டுவியா? பாரு, கொஞ்சம் சொட்டு தண்ணி ஏதாவது இருக்குதான்னு பாருங்க. ஏன்னா அளவும் மிஸ் ஆயிடும்ல. இப்போ இதை நல்லா கலரி இதை கொதிச்சோடனே அரிசியை போட்டு 10 நிமிஷம் விட்டு தம் போட்டு எடுத்தா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும். சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி. எஸ், வெயிட் பண்ணலாம். என்ன பாப்பா, வெயில் எப்படி இருக்கு? அப்பாவே வந்துட்டாருமா அதுக்குள்ளேயும். என்ன சொன்னார் நம்ம கிட்ட? ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போறேன்ட்டு என்ன வேலை பண்ணிருக்காரு? நல்ல தரிசனமா கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்காராம். நல்ல தரிசனம் பார்த்துட்டு வரும்போது அந்த ட்ரெயினும் கொதிக்குது. ஐயோ, ரொம்ப நல்லது. நம்ம இந்த ஹால்ல அழகா வச்சுக்கலாம். பரவாயில்ல. முருகருடைய மயில் உகுதி. பரவாயில்ல. பிரசாதம் சூப்பர். இது சக்கரை பொங்கலா இல்ல இதுவா? புளிசாதம். கோவில் போயிட்டு வந்துட்டாரா இவரு? எப்படி பண்ணியிருக்காரு பாத்தியா? எப்ப பாரு நம்மள விட்டு போறத ஒரு வேலையா வச்சுருக்காரு. எப்படிதான் இந்த முருகர் கூட பாத்தியா, அவருக்கு அருள் புரியுறாரு, நம்மளுக்கு தர மாட்டாரு. நம்ம வரணும்னு வேண்டிட்டு இருக்கோம். சரி, சமையல் முடித்தவுடன் பார்க்கலாம். கடவுளை சுண்ணி கச்சுக்க. ஆகாமி, புளி சாதத்தை எப்படி கட்டுன்னு கட்டுறீங்க? பிரசாதம் மாத்தின புளி சாதத்தை சாப்பாடு போடணும். பிரசாதமா சாப்பிடணும். இதை கூடவா நீ கேப்ப? நீ உனக்கு குத்து தானே சாப்பிட்டேன், குடுக்கலாம் கூட பரவாயில்ல. சரிம்மா, நீ பிரசாதம் கொடுக்கல பத்தியா? ஐயோ, அவரு நீ சாப்பிடலையாங்க? இப்ப இல்லாம வருவோம், ஒரு பாக்கெட் வாங்கி சாப்பிட்டு தான் வரணும். நீ சாப்பிட்டு நாங்க 2 பேரும் சாப்பிட்டோம். சுஷ்மி இன்னொரு தடவை அது வானா நீச்சு, நானே சாப்பிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்துல வந்து அரிசியை போட்டுக்கலாம். என்கிட்ட சொல்ல நீ சொல்லணும். நானும் சாப்பிடல, எனக்கு கொடுன்னு. அதுக்கு ஒரு பாக்கெட் வேணும் நம்ம கருமி மாதிரி. ஏன் 2 பாக்கெட் தான் வாங்கிட்டு பிரசாதம் மாதிரி. ஆமா, ஊருக்கா மாதிரி தோண்டு. எதுவா இருந்தா என்ன, அதான் கோவிலுக்கு வந்து அவ்வளவு என்னடா இவ்வளவு இதுவா இருக்கு? அதே எக்கி போடு அதை எடுக்கிறேன் நானு. போடு, ரொம்ப இது பண்ணனு வெச்சுக்க. போடு அம்மா, போடுமா. எனக்கு டென்ஷன். இது கை சுட்டுறல. சின்ன குக்கர் அதான், இது அவ்வளவு எடுக்கறதே இல்லப்பா. இங்க பாருங்களேன், ஹைட்டுக்கு நான் அப்ப ஏன் அதெல்லாம் நம்ம வாங்குறோம்? அது வாங்குறது ஓகே. நான் நிறைய செஞ்சதான் எடுப்பேன். மணக்கட்டை போட்டு செய்யணும், இல்லன்னா கையை சுட்டுப்பேன் நானு. இத நீ போடணும். என்ன சொல்லிட்டு சிரிக்கிறியா நீ? சரி, இப்ப அரிசி போட்டதும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தம் போட்டுக்கலாம். ஓகே, வந்து தம் போட்டாச்சு. இப்போ ஒரு காட்சி. நீ
என்ன எடுக்கிறதே ஒரு வேலையா இருக்குல்லையா? நீ தான் வாலண்டியரா வந்து மாட்டுற. நான் தயிர் பச்சடி செஞ்சேன், உப்புலாம் தயிர் கலந்து பச்சடி யாருமா ஸ்பூனா சாப்பிடுவா? ஸ்பூன் எங்க கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், ஸ்பூன்லாம் சாப்பிட மாட்டேன். இதுல சூப்பரா பண்ணிட்டேன். சரி, முட்டையை ஊறி அப்பா வந்துட்டாரு, அப்ப நம்ம 3 பேர் சேர்ந்து சாப்பிட்டுடலாம். ஓகே. சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி தம்ல இருந்து ரெடி ஆயிடுச்சுமா. எப்படி இருக்கு? நல்லா உதிரி. என்ன நீ கரண்டிலே இல்லாம ஓடி போயிட்டு போல இருக்குதா? நல்லா உதிரியா ஆயிடுச்சு. சூப்பரா நல்லா சூப்பரா வாசம். இருக்கு. சுட 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 சிக்கன் இருந்தா சிக்கன் பிரியாணி, மஷ்ரூம் இருந்தாலும் இது மஷ்ரூம் பிரியாணி. சுட சுட மஷ்ரூம் பிரியாணி. இந்த இது பிரியாணி தட்டுறது யாரு இது? அவரு அப்பா. அவரா? மா, இன்னைக்கு சமையல் என்னன்னு காமிச்சதியா? காமிச்சிடுறேன்டி. ஆனால் செஞ்சதே நீ தான். சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி செஞ்சிருக்காங்க சுஷ்மி. அதுவும் பாஸ்மதி ரைஸ் தான் சூப்பரா உதிரி உதிரியா சுட வந்து சுட இருக்கு. நல்ல நான்வெஜ்ஜே தோத்துறோம்ப்பா. இது சிக்கன் பிரியாணி வாசனை அப்படியே வருது. அப்புறம் அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், தயிர் பச்சடி எடுத்து வச்சிருக்கேன். சிம்பிளான சமையல் தான். ஆமா, இந்த வெயிலுக்கு ஏற்ற சிம்பிளான சமையல் தான் செஞ்சிருக்கோம். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ஆமா, அப்படியே நாங்க மூவி பார்த்துட்டே சாப்பிட போறோம். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.